செய்யப்பட்டு இருக்கிறது. சோ கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த பேன் கார்டு வைத்திருக்கிற நபர்கள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய பேன் கார்டு செயலிழந்துவிடும். என்ன பேன் கார்டு அட்டைக்கு உண்டான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். சோ பேன் கார்டு தொடர்பான 5 முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அமலுக்கு வந்திருக்கிறது என்பதை எல்லாமே பார்க்கலாம். பேன் கார்டு தொடர்பான சில முக்கியமான விதிமுறைகள் மாறி இருக்கிறது. இந்த பதிவுகளை நீங்கள் விதிகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நாட்டில் உள்ள நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தவும், வரி ஏய்ப்பை தடுக்கவும் வருமானத்துறை விதிகள் 2026 கீழ் பேன் கார்டு அமைப்பையும் மேம்படுத்தியது. புதிய விண்ணப்ப படிவங்கள் மாற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பெரிய நிதி பரிவர்த்தனைகள் வரம்புகளும் திருத்தப்பட்டுள்ளன. இதன்படி உங்கள் ஆதார் எண்ணை மட்டுமே பயன்படுத்தி சில நிமிடங்களில் உடனடி பேன் கார்டை பெற முடிந்தது. ஆனால் புதிய விதிமுறைகளின்படி பிறந்த தேதிக்கான ஆதாரம் மட்டுமே ஆதார் கார்டால் இனி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. புதிய பேன் கார்டு அல்லது திருத்தங்களுக்கு உட்பட்ட ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பட்டியல் அனைத்துமே இதுல தேவை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ அடையாள அட்டை போன்ற தனி ஆவணங்கள் இப்பொழுது வழங்க வேண்டும். அதே போல நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு விண்ணப்பித்தால் பழைய விண்ணப்பங்கள் ஓகேங்களா, அந்த பழைய விண்ணப்பங்கள் அனைத்துமே இதுல மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. படிவம் 93 இந்திய குடிமக்களுக்கு உண்டானது அப்படின்றதையும் அவங்களுக்கு அந்த இதை திரும்பவும் போடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ அந்த படிவம் 93 பாத்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். மற்றும் 94 இந்திய நிறுவனங்களுக்கு பொருந்தும். வெளிநாட்டு குடிமக்களுக்கு 95 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு படிவம் 96 கட்டாயம். பழைய படிவங்களை பயன்படுத்தி செய்யப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வருமான வரித்துறை இப்பொழுது பான் தரவு சரிபார்ப்பு முழுமையாக தனியாக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறை. இதற்கு முன்பு பெயர் எழுத்துக்களில் சிறிய வேறுபாடுகள் இருந்தால் படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் இனி அவ்வாறு இருக்காது. உங்கள் பான் விண்ணப்பத்தில் உள்ள பெயர், பாலினம், பிறந்த தேதி ஆகியவை உங்கள் ஆதார் தரவுகளுடன் எழுத்துக்கு எழுத்தாக ஒவ்வொன்றும் சரியாக பொருந்த வேண்டும். ஒரே ஒரு இடைவெளி அல்லது எழுத்துப்பிழை ஏற்பட்டால் கூட உடனடியாக உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிப்பு செய்யப்படும். புதிய விதிகள் மற்றும் நடுத்தர வரி செலுத்துவர்களுக்கு சில குறிப்பிட்ட சலுகைகளையும் வழங்குகிறது. அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் கட்டாய பேன் கார்டு தேவைப்படும். வரம்பு பாத்தீங்கன்னா 0 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இனி 5 லட்சத்திற்கு அதிகமாக மதிப்புள்ள வாகனங்களுக்கு, தற்பொழுது இருசக்கர வாகனங்களும் இதுல அடங்கும், மட்டுமே பேன் தேவை. டிராக்டர்கள் இந்த வரம்பிலிருந்து விலக்கப்பட்டுள்ளன. ஓட்டல்கள், விருந்துகள், அரங்குகள், நிகழ்வு மேலாளர்களுக்கு ரொக்கமாக செலுத்துவதற்கு வரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சோ தற்பொழுது அதற்கு பதிலாக பரிவர்த்தனை 60 பூர்த்தி செய்து அதற்கு பதிலாக 97 நடைமுறைப்படுத்துள்ளது. இருப்பினும் 45 லட்சத்திற்கு அதிகமாக எந்த ஒரு பெரிய சொத்து பெறுவதற்கு பேன் கார்டு வைத்திருப்பது இப்போது முற்றிலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்தகைய பரிவர்த்தனைக்கு படிவம் 97 கூட பயன்படாது. வங்கிகளில் தினசரி 50,000 ரூபாய்க்கு மேல் வைப்பு தொகை செய்வதற்கு பேன் தேவை என்ற விதி மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கு அதிகமாக ஒட்டுமொத்த ரொக்க வைப்புகள் அல்லது இனி எடுப்புகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. சோ அதனால கண்காணிப்புகள் இனி அதிகமாகும். பேன் கார்டுல பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளை பின்பற்ற போறதா தகவல்கள் வந்திருக்கு. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.